ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, நான் 3த்தையும் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஒரு துண்டு தேங்காய் எடுத்துருக்கோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 3த்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துடுறோம். இதை ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதில் நான் வெண்டைக்காய் இந்த குழம்புக்கு எடுத்திருக்கேன். அந்த வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த துண்டுகளை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோம். இந்த வெண்டைக்காயோட அந்த பிசுப்பு எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம அதனால தான் நம்ம ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கோம். இதில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடுகிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை வதக்கி விடுறோம். இதை நல்லா நம்ம வதக்கி விடுகிறோம். இப்போ நான் ஒரு 2 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் போட்ட தயிர். இப்போ இந்த தயிரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுகிறோம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு பீட்டர் வச்சு இப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுகிறோம். கொஞ்சம் லைட்டாக திரியாக இருந்தால் பரவாயில்ல. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுகிறோம். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நம்ம கலந்து விடுகிறோம். இது நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரை நம்ம கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் நம்ம ஊற்றிடலாம். கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதில் வந்துட்டு உளுத்தம் பருப்பு கடுகும் நம்ம வந்துட்டு ஒரு டீஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 2-3 சின்ன வெங்காயம் நான் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். வெங்காயம் போடணுன்னு அவசியம் இல்லை, சரி போட்டால் நல்லாயிருக்குன்ட்டு ஒரு 2-3 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் பொரியட்டும். இதெல்லாம் பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியை இதில் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி விடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மோர் குழம்புக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் நல்லா ஒரு அதோடைய ஸ்மெல் இருக்கும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுகிறேன். இப்போ இதில் நான் வந்துட்டு அந்த ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம கலக்கி வச்ச அந்த மோரில் வந்துட்டு இந்த வெண்டைக்காயை நம்ம எல்லாத்தையும் வதக்கினது எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது. யார் வேணாலும் செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து தயிர் கொஞ்சம் புளிச்சிருந்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த குழம்பு நீங்கள் ஒரு டைம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் உள்ளவங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயிலே உப்பு போட்டிருக்கோம். அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு பத்தலைன்னா மறுபடி கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு
இப்போ வந்துட்டு இந்த குழம்பு வந்துட்டு ஒரு கொதி நல்லா கொதித்து வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்லா பார்க்கும்போதே அந்தளவுக்கு திக்னஸும் இதில் வந்துச்சு பாருங்கள். இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஒரு கொத்தளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விடுகிறோம். நல்ல சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு நாங்கள் வந்துட்டு அப்பளம் வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.